முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, வீட்டுக்குள்ள போன நம்ம திவ்யாக்கான ஃபேமிலி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. முக்கியமா திவ்யாக்கான அப்பா இருக்காங்க தெரியுமா, எப்பா அந்த மனுஷன் செம ஃபன் பண்றாரு ப்ரோ, செம வைபா இருக்காப்ல. அந்த மனுஷன் எல்லாரையுமே ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுறாப்ல, எல்லாரையுமே ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ நீங்க பிக் பாஸ் ப்ரோன்னு கூப்பிடுறாப்ல. பிக் பாஸையே நல்லது நல்லது ப்ரோ நல்லது ப்ரோன்னு சொல்லிட்டு மனுஷன் உட்கார்ந்து ஃபன் பண்றாப்ல. நான் 2வது ப்ரோமோ ரிவ்யூ எப்பவுமே சொல்லியிருப்பேன், 2வது ப்ரோமோல திவ்யாக்கான ஃபேமிலி உள்ள போற மாதிரியும் திவ்யாக்கான அப்பா வந்து பார்வை ரோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன், நம்மள ஹூக் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க, லைவ்ல போய் பார்ப்போம். லைவ்ல பார்த்தா தான் அங்க என்ன கண்டென்ட் நடந்திருக்கு நமக்கு தெரியும். கண்டிப்பா ஃபன் தான் பண்ணிருப்பாங்க, பெருசா சண்டை போடுற மாதிரியோ இல்ல டார்கெட் பண்ணி அடிச்சிருக்க மாட்டாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். பாத்தீங்களா பாரு தான் வாண்டடா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் குறைஞ்சால் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாத்தி ரோஸ்ட் கொடுத்துட்டே இருக்காப்ல. பயங்கர ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. பார்வதியும் ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க, அவங்க அப்பாவும் ஃபன்னா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஃபன் பண்றாங்க, 2 பேருமே நல்லாவே ஃபன் பண்றாங்க. இதுல அவங்க அம்மா அப்பப்ப பார்வதிக்கு சப்போர்ட் கொடுக்காங்க, அவங்க அண்ணன் அப்பப்ப சப்போர்ட் கொடுக்காங்க. அப்பா மட்டும் ஒரு மாதிரி இறங்கி வைப் பண்றாப்ல, அவ்வளவுதான். இதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி காலையில எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, அந்த மனுஷனை பிடிச்சு போட்டு அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க ப்ரோ. நான் சொன்னேன் தெரியுமா, கண்டிப்பா அசிங்கப்படுத்துவாங்க, ஏன்னா ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்காங்க. ஏன்னா பாருங்க ப்ரோ, கண்டிப்பா திவ்யாக்கான அப்பாவை டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தணும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த 2வது ப்ரோமோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, ரொம்ப கேவலமா பேசினானு. இப்போ உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ அவங்க பாருங்க, பார்வே இறங்கி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு தான் வாண்டடா போயிட்டு பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பார்வே ரொம்ப ஸ்போர்ட்டிவா அழகா அவங்க ரிட்டன் பேசி ரிட்டன் கவுண்டர் எடுத்து 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரியாம இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களா அப்பா. ஆனா மனுஷன் சூப்பர் ப்ரோ, சத்தியமா சொல்றேன், மனுஷன் சூப்பர். ஆனா இதுல பாரும் குறைஞ்சாலும் கிடையாது ப்ரோ. பாருமே வாண்டடா திவ்யாவை பத்தி அப்பப்போ ஒரு சில விஷயங்களை போட்டு விட்டு, திவ்யாவை பத்தி என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை அப்பப்போ தூவி விட்டு, திவ்யாவுக்கு ஆவுன்னா தலைவலிக்குன்னு சொல்றாங்க, திவ்யா வந்து ஆவுன்னா வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்காங்க, திவ்யா வந்து ஆவுன்னா அப்பத்தான் சொல்லிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாருமே ரொம்ப நேக்கா கொஸ்டினை கேட்டு அப்படியே ஃபேமிலி கிட்ட இருந்து வாயை புடுக்குறாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சுத்திட்டு இருக்குல்ல, நம்ம திவ்யாவை பொறுத்தவரைக்கும் அந்த கத்துற விஷயம் அப்பத்தா விஷயம் எல்லாமே ஆர்டிபிஷியலா பண்றாங்க. வேனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு அட்டென்ஷனை வந்து சீக் பண்றதுக்காக இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரவலா ஒரு பேச்சு இருக்கு, வீட்டுக்குள்ளேயுமே பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்கு ரொம்ப தெளிவா, இப்படி அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்கு ரொம்ப தெளிவா பாரு இந்த கொஸ்டின் தூக்கி வைக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு, பாருக்கான கொஸ்டின் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே திவ்யாக்கான ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்க. திவ்யாக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் பெரிய டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிளோட எண்ட்ல ஒரு 6 கப் வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் கப்பை வந்து கீழே ஒட்டி வச்சிருக்காங்க. அப்படி டேபிள் சமமா இருக்குமா, சமமா இருக்கிறதுல இந்த இடத்துல அப்படி ஒட்டி வச்சிருக்காங்க. இங்க இருந்து ஒவ்வொரு பாலா ஊதி விட்டு அந்த பாலை வந்து அந்த ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளேயும் உள்ள வைக்கணும். அப்படி 6 கிளாஸ்லையும் விழ வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த டாஸ்க்கை முடிச்ச மாதிரி. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சிம்பிள் டாஸ்க்காக தான் கொடுக்குறாங்க. திவ்யா அவர்கள் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட்டாங்க, டக்குன்னு வெளியே போறாங்க. பெருசாலாம் அந்த ஒரு அழுகாட்சிலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமா தான் போறாங்க. அம்மாவை கெட்டி பிடிக்காங்க, அம்மா மட்டும் தான் அழுதாங்க, மற்றபடி யாருமே எதுவும் ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. அங்கதான் நம்ம திவ்யாக்கான அண்ணன் ஒரு விஷயத்த உடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்ன மாதிரி சொன்னாருன்னு தெரியல, ஆனா ஒரு விஷயத்த சொன்னாப்ல. திவ்யாக்கான அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ராங்கா எதுவும் யோசிக்காத, ஒரு பெரிய படையே இருக்கு, வெளியே ஒரு பெரிய டீமே இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. எதை மீன் பண்ணி சொல்றாப்லன்னு தெரியல. பெரிய டீமே இருக்காம பெரிய டீமே, இப்ப மக்கள் அதை தான் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க, பெரிய டீம் சொல்றாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பெரிய டீமோட போயிருப்பாங்களா, இல்ல வந்து வெளியே பெரிய டீம் செட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி டீமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இதுல அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எல்லாம் டிராமா எல்லாம் போடல, அப்படியே நார்மலா போயிட்டு வைப் தான் பண்றாங்க. அவங்க அண்ணனை பொறுத்தவரைக்கும் சபரி கிட்ட க்ளோஸ் ஆயிட்டாப்ல. சபரி எல்லா ஃபேமிலி கிட்டே கனெக்ட் ஆயிராரு ப்ரோ. சபரி எல்லா ஃபேமிலிட்டையும் ஈஸியா கனெக்ட் ஆயிராப்ல. அந்த மனுஷனுக்கு நாக்கு போக்கு தெரியுது, இந்த ஃபேமிலி கூட எப்படி கனெக்ட் ஆகணும். இப்போ அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குடும்பத்து கூட வளர்ந்துருக்காரு, அதனால அவருக்கு தெரியுது எப்படி பேசணும், எப்படி வாங்கணும். ஒரு அம்மா ஸ்தானத்துல உள்ளவங்க, ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரியுது. ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுறாப்ல. அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கிட்டயுமே பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாப்ல, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதுல நம்ம திவ்யாக்கான அப்பா பார்க்க சபரிய ப்ரோன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் ப்ரோ நல்லா பண்றீங்க ப்ரோ, சூப்பரா பண்றீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ரோன்னு கூப்பிடுறாங்க. அது பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அப்புறம் திவ்யாக்கான ஃபேமிலி திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ்னா ரொம்ப பெரிய அட்வைஸ்னா இல்லை, ஒரு 2 அட்வைஸை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஒன்று, உனக்கான கேம் நல்லா போயிட்டு இருக்கு, இப்படியே ஆடு, எதை நீ மாற்ற வேண்டாம், இப்படியே போயிட்டு இப்படியே பண்ணு, சண்டை போடு, அழு உருளு, என்ன வேணா பண்ணு, ஆனால் பண்ணிக்கிட்டே இரு, பண்றதை ஸ்டாப் பண்ணாத. ஏன்னா நீ பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த கேம்ல இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நீ கேம் ஆடிட்டு தான் வந்தேன்னு சொல்லி இருக்கணும். அதனால எல்லாமே பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு
உனக்கான அந்த பாண்ட்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, தனியாவே கேம் ஆடு, நீ வந்து யாரு கூட கனெக்ட் ஆகணும் அவசியம் கிடையாது, பேசு தப்பு கிடையாது, ஆனா அந்த உறவு முறை கொண்டாடுறது ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிராத, அந்த பாண்ட்ஸ்குள்ள போகாதன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப திவ்யா அந்த இடத்துல கேட்டாங்க, என்ன சொல்றீங்க, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா நோண்டி நோண்டி கேட்டோன்னே டக்குன்னு சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா கூட மட்டும் பேசாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வருத்தம் இருக்கல ப்ரோ, ஏன்னா என்னதான் சாண்ட்ரா அவர்கள் சமாதானமா போன மாதிரி திவ்யா கிட்ட நல்லபடியா பேசினாலும் சாண்ட்ரா பேசின பேச்சுக்கள் அதே தானே, அந்த வார்த்தைகளை ரிட்டன் எடுக்க முடியாதுல்ல, ஏன்னா ரொம்ப மோசமா பேசினாங்க. அவங்களோட புருஷன் கூட சேர்த்து வச்சு பேசின விஷயம்லாம் ரொம்பவே தப்பு. என் புருஷனை யூஸ் பண்ணிட்டா, அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு ரொம்பவே தப்பா யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமா பேசியிருந்தாங்க. அதனால ஃபேமிலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. மத்தபடி வேற யாரை பத்தியும் பேசல ப்ரோ, பார்வை பத்தி கூட பேசல. ஏன்னா பார்வும் திவ்யாவும் பல இடங்கள்ல சண்டை போட்டிருக்காங்க, பார்வை பத்தி கூட பேசல. ஆனா பேசினது ஒரே ஒரு ஆளை மட்டும்தான், சாண்ட்ரா பத்தி மட்டும்தான். சாண்ட்ரா கூட நீ பேச வேண்டாம், அந்த பாண்ட் உனக்கு வேண்டாம், அது வேண்டாம், நீ சும்மா நார்மலா எப்பவும் ஆடிட்டு இருக்க மாதிரி ஆடு, மற்றபடி எந்த ஒரு புதுசா உனக்கு பாண்டுமே வேண்டாம், முக்கியமா சாண்ட்ரா கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு அட்வைஸா தான் நானும் பாக்குறேன், ஏன்னா கண்டிப்பா வேணும். ஏன்னா அவங்க வந்து என்ன விஷயம்னே தெரியாம திவ்யா வந்து ரிட்டன் சாண்ட்ரா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த அட்வைஸை கரெக்டா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, நல்லா பேசிட்டு சாண்ட்ரா வந்து திவ்யாவை போட்டதுல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அதனால நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறாங்கப்பா, வீட்டுக்குள்ள போயிட்டு ரவுண்டா உட்கார்ந்ததுல இருந்து அப்பா ஃபன்னு தான். எல்லாருமே ப்ரோ நீங்க சூப்பரா பண்றீங்க ப்ரோ நீங்க அப்படி பண்றீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, இதுல கமாருதீனுக்கு டீசெண்டா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க ப்ரோ, சத்தியமா சொல்றேன், டீசெண்டா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நல்லா பண்றீங்க கமாருதீன், சூப்பரா பண்றீங்க, ஆனா பெண்களை மட்டும் வாடி போடி இந்த மாதிரி ஒருமையில பேச வேண்டாம், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நான் வந்து என் பொண்ணை சொன்னீங்க அப்படிங்கறக்கா நீ சொல்ல, நான் பொதுவா சொல்றேன், என் பொண்ணை சொன்னாலும் கேட்டிருப்பேன், நான் மத்த பொண்ணை சொன்னாலும் கேட்பேன், நீங்க வீட்டுக்கு அப்படி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, அதனால சொல்றேன், அந்த ஒருமையில பேசுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, மத்தபடி சூப்பரா பண்றீங்க, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கமாருதீனுக்கு ஒரு பாராட்டு. அதுல பாரு வாண்டடா என்ன பத்தின்னு கேட்க அருமை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாரு வந்து அப்பா கிட்ட பேசி பேசி பயங்கர மொக்க வாங்கிட்டு இருந்தாங்க. மொக்க வாங்கினாங்கன்னு சொல்றதை விட ஜாலியா பேசிக்கிறாங்க ப்ரோ. இது வந்து மொக்க ரோஸ்ட் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அப்பா வந்து ரோஸ்ட் தான் பண்றாப்ல, வேனுக்குன்னே ரோஸ்ட் பண்றாப்ல, ஆனா ஜாலியா போகுது, ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருந்து. பாருக்கான மூஞ்சி அப்பப்ப மாறிச்சு, ஒரு மாதிரி பாரு வந்து ரக்கட் மோடுக்கு போயிட்டு ஒரு மாதிரி உங்க பொண்ணு மட்டும் அப்படி இல்லையான்னு சொல்லி இடையில கொஸ்டின் கேட்டாங்க. அது சண்டே ஆயிருமோன்னு யோசிச்சேன், நல்ல வேலை அந்த மாதிரி போல, டப்புன்னு திருப்பிட்டாங்க. ஏன்னா அதுல டக்குன்னு திவ்யா உள்ள வந்து அவ்வளோலாம் இல்லை, அப்பா வந்து ஃபன் டைப் தான், அப்பா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஃபன் பண்ணு, அப்பா எதுவுமே தப்பா நினைக்க மாட்டாங்க, ஜாலியா பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்வதி ஃபுல்லா ஃபன் மோடுக்கு போயிட்டாங்க. மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிட்டாங்க ப்ரோ. இதுல பார்வதி வந்தோடனே அப்பா நானும் மதுரை தான், நம்ம எல்லாம் ஒரே ஊர் தான், பக்கத்து ஊர் தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க குடும்பம் வந்து ஆக்சுவலா ராமேஸ்வரம் நினைக்கிறேன், அங்க இருந்தா வந்திருக்காங்க போல. ஆனா ஒரு மாதிரி எல்லாருமே கனெக்ட் ஆயிட்டாங்க, முக்கியமா பார்வதியுமே அவங்க அப்பா கிட்ட நல்லா கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா ஆக்சுவலா கோர்ட்ல ஒர்க் பண்றாங்க போல, அதனால அந்த கோர்ட் டாஸ்க் எடுத்து வச்சு கலாய்ச்சாங்க, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. மொத்தமா பார்வதி போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க, பார்வதியும் திரும்ப திரும்ப உள்ள பேசி பேசி அவங்களே கலாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வன்மம் ஒரு சொட்டு கூட இல்லை ப்ரோ, வன்மங்கிறதுலாம் இல்லை, அவங்க பண்ண விஷயத்தை வச்சு கலாய்க்கிறாங்க, ஃபுல்லா பண்ண விஷயத்தை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பார்வதியும் வாண்டடா வேனுக்குன்னே போயிட்டு உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, எதுக்குன்னு சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு முடி நல்லா இருக்கு, அது விஜய் வர சொல்லிட்டு இருக்காரு, எதுக்குன்னு சொல்லுங்க, உங்க பொண்ணு சும்மா கத்திட்டு இருக்கா, அது எதுக்குன்னு சொல்லுங்க, உங்க பொண்ணு ஆகுன்னா தலைவலி வருதுன்னு சொல்ற, அது எதுக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க ஃபேமிலி டக்குன்னு எதுக்கு கத்துறான்னு தெரியலன்னு சொல்லிட்டா மாட்டிப்பாங்க, திவ்யா ஆர்டிபிஷியலா பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. கொஸ்டினா கேட்கறாங்க, வேனுக்குன்னே குடும்பத்துக்கிட்ட கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் தக்கு தான், அப்பா வந்து வேனுக்குன்னு எங்கேயா பேசிட்டு இருப்பாரு, எங்கேயா பேசிட்டு பாரு நான் இங்க பேசிட்டு இருக்கேன், குறுக்க வந்து நீங்க பேசல அப்படின்னு வேனுக்குன்னே வம்பளுக்காப்ல, வேனுக்குன்னே அந்த மனுஷன் ஒரு மாதிரி பண்ணா வம்பளுக்காப்ல. ஆனா பாரு டென்ஷன் ஆகும்போது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ பாரு வந்து டென்ஷன் ஆகுறான்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன்பா, நம்ம எல்லாம் கலந்துரையாடிட்டு இருக்கோம், நம்ம வந்து இங்க சீரியஸா எதுவும் பேசல, யாரையும் மெச்சும் பேசல, நான் யாரையும் இறக்கி வச்சும் பேசல, நான் எல்லாமே நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன், யாரும் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மனசை சொல்லி உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. பார்க்க நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ரொம்ப டிராமா இல்லை, ரொம்ப ஒரு 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 இது அதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்கு. இந்த பாருமே ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோ மேட்டர் தான் எனக்கு செம்ம சிரிப்பேன். ஏன்னா அவங்க அம்மா வந்து திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குச்சா, எவ்வளவு விஷயங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் ஏதோ குறை சொல்ல வந்தாங்க. உடனே அவங்க அப்பா வந்து தடுத்தோன்னே திவ்யா வந்து இல்ல சொல்லட்டு என்ன சொல்றாங்களோ சொல்லட்டு அப்படின்னாங்களா. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு செக்கிங், எல்லாத்தையும் செக் பண்றாங்க, பைக்குள்ள வச்சிருக்க பிரஷ் செயின் பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு
டீம் ஒரு மாதிரி பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. உடனே பிக் பாஸ் மேல இருந்து அவங்க அப்பாக்கான பேரை சொல்லி கவலைப்படாதீங்க போகும்போது எல்லாத்தையும் கொடுத்துருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாப்ல. கலாய்ச்சி சொன்ன இவங்க அப்பா டக்குன்னு ஓகே ப்ரோ நன்றி 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 ப்ரோ நல்லது ப்ரோ. பிக் பாஸை பார்த்து ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. பிக் பாஸை பார்த்து ப்ரோன்னு சொல்றாப்ல. அது ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்காப்ல. இந்த மனசை அப்படிதான் பழகிருக்காரு போல. நல்லா இருக்கு. கள்ளம் கடம் இல்லாம ஒரு மாதிரி ஜாலியா பண்ணிட்டு இருக்காப்ல. பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓட்ல டாப்ல இருக்கா அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே போட்டுன்னு சொல்லி முடிவு பண்றாங்களே என்னமோ தெரியல. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. திவ்யாக்கான அப்பா பத்தி உங்களுக்கான கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த